தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகன நான் மனதார வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா 2025ஆம் ஆண்டுல செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து, அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு. இந்த காலகட்டத்தில சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலைய அடையறாரு. புத பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில வராரு. இந்த மாதம் பெரும்பாலான நாட்கள்ல செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்புல நல்ல விதமா இருக்கிறாரு. அதிசாரம் என்கிற முறையில குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு. ஏறத்தாழ 50 நாட்களுக்கு கடகத்துல உச்சம் என்கிற நிலையை அடையிறது 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்குது. கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகுது. மேலும் ஒண்ணுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாக போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நன்மையை தரும் அமைப்புல இந்த அக்டோபர் மாதம் அமையும். பெரிய அளவுல தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இப்போ இல்ல. அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்துல வரும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் பற்றி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி உண்டாக போகுது இந்த மாதம். பணவரவு மகிழ்ச்சி தருவதா இருக்க போகுது. புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடுங்க. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் முடியறதுல தாமதம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடுங்கிறதால பொறுமையோடு இருக்கிறது நல்லதுங்க. அரசாங்க காரியங்கள்லாம் இழுபறியாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியலாம். வீடு மன வாங்கும் முயற்சி அனுகூலமாக முடியுங்க இந்த மாதம். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யுது. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாதம் முற்பகுதியில் விற்பனை அதிகரிக்கிறதோட லாபமும் படிப்படியாக உயரப்போகுது. ஆனால் முன்பின் தெரியாதவங்களோட ஒப்பந்தம் செஞ்சு கொள்ள வேண்டாங்க. ஷேர் மூலமாக ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்குங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய அலைச்சலான விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வேலையை 10 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. நீண்ட தூர பயணங்கள்லாம் உண்டாகுங்க. அலைச்சல் ஏற்படும். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. பல பிரச்சனைகளுக்கு பிறகு கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறாரு. அதனால இந்த மாதம் நீங்க பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய் உட்காரவே கூடாது. ஆரோக்கியத்துல கூட இந்த மாதம் இறுதியில நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. அனுமனை கும்பிடுங்க. கஷ்ட காலத்துல நல்லது நடக்கும். மேலும் இந்த மாதம் கலவையான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்கள் மனைவி, காதலர் மற்றும் பெற்றோருடனான தனிப்பட்ட தொடர்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவுக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கலாம். ஆனா பெரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் சிறிது இடைவெளியை நீங்க சந்திக்க நேரிடும். எதிர்பாராத செலவுகள் காரணமா இந்த மாதம் நீங்க நிதி ரீதியான ரொம்பவும் குறைவா உணரலாம். இதற்கு கவனமா திட்டமிடல் தேவைப்படுங்க. குறிப்பா நீங்க தனியார் அல்லது மென்பொருள் துறையில பணிபுரிஞ்சா உங்க வேலை மற்றும் தொழில்ல நீங்க சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். அரசு ஊழியர்கள் இயல்பு நிலையை பேணுவாங்க. சிவில் இன்ஜினியர்கள் தொழில்நுட்பம் மற்றும் தளம் தொடர்பான பொறுப்பால கூடுதல் மன அழுத்தத்தை உணரலாம் நீங்க. அதே நேரத்துல தினசரி கூலி தொழிலாளர்கள் வழக்கமான வேலைகளை அனுபவிக்கலாம். தொழில் அதிபர்கள் இந்த மாதம் தடைகள் மற்றும் வளர்ச்சியுடனான கலவையான பலன்களை காணலாம். மன அழுத்தம் மற்றும் மோசமான சுகாதார நடைமுறைகள் காரணமா உங்க ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் முயற்சிகள் மூலம் நன்மைகளை அனுபவிக்கலாம். இந்த மாதம் உங்கள் மன வலிமை, பொறுமை மற்றும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் ஆகியவற்றை சோதிக்கும். மேலும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். குடும்பத்துக்கு வேண்டியதை செஞ்சு கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையுமே வெற்றி கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும்.
குடும்ப நிதி நிலைமை சீரடைய போகுது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பு கூட இருக்கு. எடுக்கும் முயற்சிகள்ல ஒரு சில தடைகள்லாம் ஏற்படும். பயணங்களால நன்மைகள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள்லாம் ஏற்பட போகுது. மனக்குழப்பத்தை தவிர்க்க யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்ளுங்க. நீங்க எதிர்பார்த்ததை போலவே எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகுங்க. தள்ளி போன காரியம் எல்லாமே விரைவில் முடிய போகுது. கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபட முடியும் உங்களால. உறவினர்களால தேவையில்லாத செலவு தாங்க ஏற்படும். மற்றவங்கள நம்பி வாக்குறுதி கொடுக்கறது, முன்ஜாமீன் கொடுக்கறது போன்றவற்றால பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க நேரிடும். உங்களுக்கு தேவையானதை ஒன்றன் பின் ஒன்றா நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நண்பர்களிடம் சிறு சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற உங்களால முடியும். கணவன் மனைவிக்குள்ள பனிப்போர் ஏற்பட போகுது. குடும்ப அடிப்படை வசதிகள்லாம் பெரும் அமைப்பு இருக்கு. புதுமையான விஷயங்களை பத்தி அறிஞ்சு கொள்ள ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு. குடும்ப நபர்களின் யோசனை கை கொடுக்க போகுது இந்த மாதம். வாகன பயணங்கள்ல கவனம் தேவைங்க. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி வைங்க. முக்கிய காரியங்களை நேரடியாக போய் செஞ்சு முடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள்லாம் குறைய போகுதுங்க. தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். பிரிந்து போன உறவுகளை அன்போடு பேசி அரவணைக்கிற நிலை உருவாகுங்க. உறவினர்கள் பழைய சம்பவங்களை மறந்து அனைத்து வகையிலையுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன கசப்புணர்வு உண்டாகலாம். பொறுமையாக கையாண்டு அதிலிருந்து விடுபடணுங்க. எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிக்காக இப்போவே சில திட்டங்களை போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கேட்ட இடத்துல தாராளமான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த வகையிலையாவது வருமானம் வந்து சேரும். வாகனங்கள் வாங்குற யோகமும் ஏற்பட போகுது. மனை இடம் வாங்குற வாய்ப்பு உண்டாகுது. வீட்டை புதுப்பிச்சு கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய போறீங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிற சிலர் சொந்த நாடு திரும்புகிற வாய்ப்பு ஏற்பட போகுது. மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வருவீங்க. பிள்ளைகளின் கல்வித்திறன் அதிகரிக்க போகுதுங்க. அவர்களின் உயர்வுக்காக பெரிய மனிதர்களின் உதவியை நாட வேண்டிய நிலை உண்டாக போகுது. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்கள் திறமையெல்லாம் வெளிப்பட போகுது. சக ஊழியர்களின் தொந்தரவு இருந்தாலும் அதை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு செல்வீங்க. மாத கடைசியில் அரசு ஊழியர்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்க போகுது. இருந்தாலுமே வேலையில் கவனமாக செயல்படணுங்க. வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும். தொழில்துறையில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது. வியாபார போட்டி மன நிம்மதியை கெடுத்தாலும் அதை தாண்டி நன்மைகள்லாம் வந்து சேரும். அனாவசியமாக யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு குதூகலமான செய்திகள்லாம் வந்து சேருங்க. நீண்ட நாளாக செலுத்தி வந்த சீட்டு பணமெல்லாம் கைக்கு கிடைக்க போதுங்க. உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மையெல்லாம் வந்து சேரப்போகுதுங்க. மேலும் நீங்கள் பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய உங்களுக்கு நன்மையெல்லாம் வந்து சேரப்போகுதுங்க. மேலும் இந்த மாதம் எதுலேயுமே எச்சரிக்கையாக செயல்படுறது தான் நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவைங்க. மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுறது தவிர்க்கிறது நல்லது. பணவரத்து நல்லா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமாக போகிறது தாங்க நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலைனாலும் லாபம் குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். செய்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்னு கூட தோணலாம். மனம் தளராமல் இருக்கிறது நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி குறையலாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள்லாம் நீங்க போதுங்க. பெண்களுக்கு அடுத்தவங்க பொறுப்பை ஏற்காம தவிர்க்கிறது நல்லது. விருந்து கழிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கைகூடி வரப்போகுது. அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியதா இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள்லாம் அடைவீங்க. மேலிடத்தின் மூலமா உங்க காரியங்கள்லாம் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு ரொம்பவுமே கவனமா பாடங்களை படிக்கிறது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வரலாம். அதுலேயும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் குவிய போகுது. மாணவ மணிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க. நல்ல நட்பு வட்டாரமெல்லாம் கிடைக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரிக்கிறதால உலகம் பற்றியும் உறவுகள் பற்றியும் தெளிவு ஏற்பட போகுது. பெரியோர் ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தொழில் வியாபாரம் முன்னேற்ற பெற போகுது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். பணவரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும்.
கலைஞர் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளின் நிலை உயருங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. வேலை நிரந்தரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் அக்டோபர் 9 வரை சாதகமாக இருக்கிறதால வருமானம் அதிகரிக்குங்க. உதவின்னு கேட்குறவங்களுக்கு உதவி செய்யும் நிலை உண்டாக போகுது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுது. எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. மேலும் நீங்க பரிகாரமா கற்பக விநாயகரை வழிபட்டு வர சங்கடங்கள்லாம் விலகுங்க. மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கணும்னு நோக்கத்தோட வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்க போதுங்க. அக்டோபர் 9 வரை அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமா சஞ்சரிக்கிறதால எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற போகுது. வரவு அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறுங்க. புதிய வாகனம், நவீன பொருள் வாங்குவீங்க. குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போகுது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. இருக்கிறத வச்சு புதிய முயற்சிகளெல்லாம் மேற்கொள்வீங்க. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி புரிவீங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்க போறாரு. தைரியம், தன்னம்பிக்கையை அதிகரிப்பாரு. இது நாள் வரை மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த நிலை மாறி சுயமா முடிவெடுக்கும் நிலை உண்டாக போதுங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். மாதம் முழுவதும் புதன் சாதகமாக இருக்கிறதால நினைச்சதை நிறைவேற்றுவீங்க. எடுத்த வேலைகள்ல எல்லாமே நடந்தேறும். அக்டோபர் 7 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு உங்கள் நிலைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வந்து சேரப்போதுங்க. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கும் மறுமண வாய்ப்பு உருவாக போகுது. அக்டோபர் 8 முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு விரய செலவை கட்டுப்படுத்துவார். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க போறாரு. எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்குவார். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க. தொல்லைகள்லாம் விலக போகுது. நீண்ட நாள் கனவு நனவாக போகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கெல்லாம் கூட போகுது. பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யறது நல்லதுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிட்டு தூங்க போங்க. தேவையில்லாத வீண் குழப்பங்களை, கற்பனைகள்லாம் வேண்டாங்க. எதை பேசினாலுமே அவமானங்கிற இருந்த நிலை மாறப்போகுது. பரிகாரமா நீங்க சங்கர நாராயணரை வழிபட மனசுல நிம்மதி உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு ஆத்மகாரகன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்கள் நிலை மாறப்போகுது. உங்களை சாதாரணமாக எண்ணியவர்கள்லாம் ஆச்சரியப்பட போகிறாங்க. அந்த வகையில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. வருமானம் அதிகரிக்க போகுது. செல்வாக்கெல்லாம் உயரப்போகுதுங்க. பணியாளர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெற போகுது. வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பல வழியிலையும் வருமானம் வந்து சேரப்போகுது. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி எல்லாம் வெற்றி பெற போகுது. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகுங்க. ராசிநாதனின் சஞ்சாரமும் பார்வைகளும் அக்டோபர் 7 வரை சாதகமாக இருக்கிறதால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகுங்க. விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்ததெல்லாம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். மேலும் இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறக்க போகுதுங்க. நண்பர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுதுங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு பக்கம்தான் வெற்றி கிடைக்கும். தந்தையருடன் உறவு பிரகாசிக்க போதுங்க. பரம்பரை சொத்துக்கள்லாம் உங்களை வந்து அடையும் நேரம் இது. பரிகாரமாக நீங்கள் சிவன் கோவிலை தரிசனம் செய்கிறது மன அமைதியை தரும். எதுலேயுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.